சுடல மாட கருவி பிண வியாபுதப்பா எனக்கு கருவி பிணமு வியாபுதப்பா இருந்து மொரியுதாள போதுடலானே அடியா தொடல மாடா இடமிருந்து மொரியுதாள மண்டையிலது பிடிக்கிய துடல ஐயா அடியா துடல மாடா புககளம்ப துடலாயா மானம் மட்டும் புககளம்ப துடலாயா துடல மண்டையிலது பிடிச்சி துடலாயா துடல வடியா துடல மாடா பாட 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 இந்த தாமர குளத்தான் பகவா மேல பயிர் எடுத்து மாமனுக்கு முன்னால கால் வரிசை போட்டு அப்படியே வரிசையில ஆடினார் ஆடுத ஆட்டத்தை பார்த்த மாய கண்ணபிரான் அத்தான கையை எட்டி பிடிச்சுக்கிட்டார் பகவானே அத்தானே பகவானே இது என்ன கைலாசமா அதானே இல்ல இது மையானமா இப்படி ஒரு ஆட்டம் போடலாமா போடக்கூடும் ஐயா அப்படின்னு கையை எட்டி பிடித்த கண்ணங்கிட்ட ஆண்டவன் சொன்னாரு என்ன சொல்லார் தான் சுயரூபத்துல நான் ஆடல மாப்பிள என் மகனாகிய தாமர குளத்தான் வந்து என் மேல வடப்புந்தார் என்ன அறியாமலே ஆட்டம் போட்டேன் ஐயா அதனால இந்த மகனை நீங்க பூலோகம் அனுப்புங்கள் என்று எல்லோடு மரத்தோடு இந்த கைலாசத்தில் என் தாமர குளத்தான் மாயாண்டி ஓட்டு கொடை வாங்கி அம்மையப்பரிடத்தில 1008 வரம் வாங்குகிறாரு வாங்குத வரம் என்ன தெரியுமா என்னையா அது மெல்லுவாரம் கொல்லுவாரம் 1008 வரம் வரமாறுதான் அழியாத வரமு வாங்கி மாயாண்டி சுடலை இந்த உலகம் இறங்குவாரோ இறங்கி வந்த சுடலை இந்த எங்கே வாரானோ வடக்க வடநாடு மக்கத்தி நகரத்தில பள்ளி வாசலில இஸ்லாமிய கூட்டந்தானே அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டு அவருக்கு கந்தீரி நடத்தி வாரா போது பச்சை தண்ணி விளக்கரிய கண்டாரமாயா
விளக்கறி எங்கேயும் நம்ம கண்டமா கேட்டோமா? ஆமா, கண்டதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. ஐயோ, அப்பேற்பட்ட தலத்தில பச்சை தண்ணியில விளக்கறி இதை கண்ட சுடல சுடலையானவர் இத்தலத்திலே உயர்ந்த தலமாக இருக்க இருக்க நம்ம அம்மையப்பர் வாசல்ல கூட இப்படி பச்சை தண்ணியில விளக்கு எரியலிய இந்த தலத்திலே விளக்கறியதென்று ஆமா இந்த தலத்தை போய் பார்த்தறிய வேண்டும் என்று ஐயா சுடலையும் மக்காவுக்கு வருவாரோ இஸ்லாமிய கூட்டங்களும் பச்சை நல்ல கொடியெடுத்து பச்சை நல்ல அல்லாவுக்கு வணங்குவார். அல்லாவை வணங்குவாரா எங்க ஐயா சுடலை வார நேரத்தில் அந்த இஸ்லாமிய மக்கள் எல்லாம் நல்லெண்ணெய் விளக்கு போட்டு தீபம் பார்க்கார்கள். சந்தனை குடம் எடுத்து தந்திரி நடத்துகிறார்கள். இந்த சிறப்பான நேரத்தில் பாடும் பலமைகளை பரிசளிக்க வேண்டும் என்று என்னை பரிசளித்த அன்பு சீமான் திருநெல்வேலி சில்லா தாளை ஊத்து அமையா பிறந்தது வெங்கடாசலபுரம். தொழிலுக்காக இருக்க இடம் எங்கேயோ தாளை ஊத்து அமையா. அந்த தாளை ஊத்திலே வாசகம் செய்யும் என் மேலே அன்பு பாசமுடையவர். ஆமா, இந்த தாமர குளத்து மாயாண்டி கதைய வீடியோ கேசட் மூலமா பதியும் சீமா அம்மோ என் அருமை சீமான் ஆறுமுகம் கரத்தினாலையும் லட்சம் 50 தந்து என்னை ஆதரித்துள்ளார்கள். அதுக்கு அடுத்தார்களே பரிசளித்த பூமா பற்றி பெருகுமையோ பாலாக மைதண்டவன் வாசலில் 8 நாள் வருவார். மந்திரி நடக்கும் போது தாமரக்குளம் மந்திரிய பார்க்கார். ஆக கைலாசத்திலிருந்து புண்ணிய தலமாக இருக்கிறத இந்த தலத்திலே நம்ம கொலை நிலையம் வாங்காம போக கூடாது. நாம வந்த புதுமையை இஸ்லாமியர்கள் அறிய வேண்டும் என்று மக்கா என்ற தலமதிலே மைதன் பிச்ச வாசலத்தான் நொறுக்குவாரா இந்த சுடலை மாட தவிடு கொடியா குதார மைதண்டவன் வாசலில தாமரக்குளத்து சுடலதான அட்டகாசம் பண்ண போறான் ஏ ஆதாளி போட போறான் தலத்தில உயர்ந்த தலம் அல்லாவுக்கு முன்னால நிலையம் எது வாங்காம
கோபுரத்தை உடைக்கார இந்த சுடலை மாட கொடிமரத்தை பிடுங்குதார கவிதங்களை நொறுக்குவார வர போற வர அந்த மக்காவில மருமத்தில் அடிக்கார இறந்து போய் வார வர நெஞ்சு தட்டி அடிக்கிறார அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமையில மத்தியான மதியத்தில மதிய உச்சி நேரத்தில இஸ்லாமிய பெண்களுமே அல்லாஹ்வை தொழுவதற்கு அவர்கள் ஆசையா வருவாரா இஸ்லாமிய பெண்களுமே ஆலயத்தில் நுழையும் போது நுழைந்த பெண்கள் எல்லாம் தலைய முக்காடு பாடுவாரா கால ரெண்ட மண்டி போட்டு அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹு அவர்கள் அல்லாஹ் மதம் தொழுவார் சொல்லும் போது குழந்துடலதான இஸ்லாமிய பெண்களைத்தான் அளவ நெறிக்கார புல்லான்னு சொல்லும் போது உதவளைய பிடிக்கார மல்லாவே என்று சொல்லி பெண்கள் எல்லாம் சொல்லும் போது தாமர குளமாயா போல அதருதா ஆதாளி போடுதா இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் குத்த வச்சு இருக்கும்போது தாமர குளஞ்சுடல ஐயா வந்த புதுமைக பெண்கள் எல்லாம் அறியணும் செங்க துண்டு மாட்டெலும்ப மக்கள் மேல எரியுவாரோ செங்க துண்டு மாட்டெலும்போ ஐயா அந்த இஸ்லாமிய பெண்கள் மேல வாரி வாரி எரிந்தார் யார் எரிந்தா அந்த தாமிரவளத்து மாயாண்டி இந்த மாயாண்டி சொடல எரியவும் உடனே பெண்கள் எல்லாம் அதறி பதறி என்னடா ஒரு நாள் இல்லாத திருநாளா இருக்க நம்ம வாரத்துல வெள்ளிக்கிழமை தோறும் அல்லாஹ்வை வந்து தொழுவது உண்மை. தொழுதுட்டு போனா நமக்கு முற்றி உண்டு மோட்சம் உண்டு.
என்று இதுவரைக்கும் அல்லாஹ் இருக்காருன்னு பயம் இல்லாம இருந்தோமே, இன்னைக்கு நம்ம தொழுத நேரத்தில் மாட்டெலும்பும் செங்கத்துண்டும் ஆழக்காங்கலிய ஆவிய காங்கலிய இது என்னடா உருமாரட்டி உருவமே இல்லாம செங்கத்துண்டு மாட்டெலும்பு விழுத என்று இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பதறிக்கொண்டு அண்ணா ஊருக்குள்ள வருவாளா வருவாளா இஸ்லாமிய பெண்களுமே பாப்பா மாதிரி இடத்திலதான் உண்மைகளை சொல்லுவாரா சொல்லுவாளா பாப்பாவே பாப்பாவே வாப்பாவே மைதாண்டவன் வாசலில வாசலிலே உலகத்தையும் வேலையில வேளையிலே எங்க துண்டு மாட்டலும்பா மாட்டலும்போ மாறி மாறி விழுகுதையா விழுகுதையா பாப்பா மாதிரி வாப்பமாரே இதுவரைக்கும் செங்கத்துண்டு மாட்டெலும்பு எங்க மேல விழுந்தது கிடையாது ஐயா. இன்னைக்கு புதுமையாக இருக்கு வாப்பா மாறா ஆம்புவ அந்த தலத்திலே அழியக்கூடிய நாளாயிடுது ஆயிடுதே மக்கா அழியும் முன்னால் பார்க்க வேண்டும் என்று எண்டே இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் சொன்ன போது அமையோ நீரலப்ப வலப்ப வாவாலப்ப மைதம்பிச்சலப்பையும் லப்பையுந்தான் பள்ளிவாசல் ஓடி வாரா ஓடி வாரா நடந்திருக்கு உண்மைகளை உண்மைகளை உண்மைகளே லெப்பமார் பாக்குறார பாக்குறாரே உண்மைகளே அலபமாறு பாக்குறார ஐயா கொடிமரமும் புடுங்கி இருக்கு பிடுங்கி இருக்கு ஓவரங்கள் உடஞ்சி இருக்கு உடஞ்சி இருக்கு அபுதங்களும் நொறுங்கி இருக்கு நொறுங்கி இருக்கு அல்லாவுக்கு முன்னால என்னாலே எங்க துண்டு மாட்டெலும்பு மாட்டலும்போ அலையாக குமிஞ்சி இருக்கு குமிஞ்சி இருக்கு மாட்டெலும்பும் எங்க துண்டும் மலையா குமிஞ்சிருக்கத பார்த்தாங்க. பார்த்தார்கள் அப்ப மீராலப்பையும் வாவாலப்பையும் மைதமிச்சலப்பையும் அலப்பையா இதுவரைக்கும் இந்த வாசல்ல இப்படி ஒரு கொடுமை நடந்தது இல்லையே, கிடையாத இப்படி ஒரு அட்டூழியம் நடந்தது தெரியாது. கிடையாத இது காத்தா இருக்குமா கருப்பா இருக்குமா இருக்குமா இது பேய் பிஜாச்சு வந்து அடைஞ்சாலும் அடைஞ்சிருக்குமோ இந்த செய்திகளை தெரியணுமானா அழகான கோடாங்கி பார்க்கணும். பார்க்க வேணும் அந்த கோடாங்கியை பார்த்தால் நம்ம கண்ணாலை கண்டமுன்னா கோடாங்கியை கூப்பிட்டு கோடாங்கி அடித்து குறி கேட்கணும். இங்க நடந்த உண்மை என்னன்னு தெரிய வேணும் என்று பாவலப்ப மீராலப்ப ஐதம்பிச்சலப்பையும் கோடாங்கிய தேடி அல்ல தேடிய ஊருக்கு வருவாரா தாமரக்குளம் சுடலையும் சொருவத்தை மாத்திட்டார மாத்தின மாயாண்டி கோடாங்கி வடிவத்தில
வடிவத்தில் உடலை கோலம் கொண்டு நிற்கார வேட்டி அங்கத்தில உடுத்தி கொண்டு பஞ்சாச்சர வேஷம் கொண்டு பேச்சிமவனிக்கார லெப்பமார் பார்த்துட்டார இந்த ஐயா சுடல கொலு நிலையம் வாங்கணும் வாங்க வேணும் என்று மக்காவை ஆட்டி படைக்கணும் படைக்க வேண்டும் என்று மாடன் என்று பேரு வாங்கணும் வாங்க வேண்டும் என்று மாறுதட்டி சபதம் வைச்ச மாயாண்டி பேச்சு மகன் இப்படி ஒரு வேடம் எடுத்து நிற்கவும் அந்த மீராலப்பை வாவாலப்ப மைதம் பிச்சலப்ப கூடி எங்க ஐயா துடலே என்ன கேட்கா தெரியுமா கேட்கிறார் ஐயா ஒரு என்னையா சொல்லையா வழியாக வந்தது என்னையா சொல்லையா என்னையா ஐயா நாடி என்னையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா எங்க நாட்டை தேடி வந்தது என்னையா நகரம் பேர் சொல்லையா வந்தது என்னையா அப்பா பேர் என்னையா அம்மா பேர் சொல்லையா அம்மா வேற சொல்லையா அம்மா பேரை சொல்லையா அம்மா வேற சொல்லையா தன்னை தனியாக வந்தது என்னையா அப்பா பேரை சொல்லையா வந்தது என்னையா லெப்பமார் கேட்கும் போதே தாமரக்குளமாயாண்டி ஊரு பெற சொல்லுவாரா சொல்லுவாரோ ஐயா வேலப்பமா அப்பா பேரு கோடா அவரு பேரு சிவனுதான் ஏலப்பமார்களா எங்க அப்பா பேரு சிவனு கோடாங்கி சிவனு கோடாங்கி என்னுடைய ராமம் பேரு 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 நாடு நகரமெல்லாம் பேரும் புகழும் வாங்கிய என் பேரு ராமலிங்க கோடாங்கி என்று என்று அந்த லப்பைமார்களுக்கு முன்னால் ஐயா சுடலை சொல்லவும் சொன்ன போது இந்த சிறப்பான நேரத்தில் அவர் ராமலிங்க கோடாங்கி ராமம் பாடுவா இப்படி பேரலாம் என்று சொன்னார் ஐயா சொன்னார். அப்ப இந்த லப்பமார்கள் எல்லாம் இந்த கோடாங்கிய கண்டதும் கும்பிட்ட தெய்வம் குறுக்க வந்தது போல வந்திருக்கீழ ஆத்தியப்பரை கண்டது போல எங்க கண்ணுக்கு முன்னால வந்திருக்கிய கோடாங்கி வந்து நிக்கிற எங்க மக்கா மைதாண்ட வாசலுக்கு கோடாங்கி அடிக்கணும் அமையா உங்க கோடாங்கிலே குறி சொல்லணும் மைதாண்ட வாசல் அட்டூழியன் உடக்கு என்று ஐயா சுடலை என்று தெரியாமல் இந்த லெப்பமார்கள் கோடாங்கிடி நினைச்சு எங்க சுடலைய கூப்பிட்ட நேரத்துல அப்ப லெப்பமாறு முன்னால எங்க அப்பன் சொல்லுகிறார் என்ன சொல்லுதார் ஐயா ஐயோ உங்க மதமும் இஸ்லாமிய மதம் எங்க மதமும் சிவன் மதம் இந்த சிவன் மதத்துக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் நான் கோடாங்கி அடிச்சு குறி சொல்லணுமானால் நான் கும்பிடும் தெய்வத்துக்கு
பரிவாரம் பண்ணணும் அப்பா. அதனால லெப்பமார்களா கேட்க பொருள் என்ன தெரியுமா? என்ன ஐயா? அது பொங்கி நல்லா படப்பு போட, பொங்கி படப்பு போட, புழுங்கரிசி பதக்கு வேணும், பச்சரிசி பதக்கு ஐயா. வெள்ளப்பமார உங்க குலத்தில கோடாங்கி அடிப்பதற்கு வந்திருக்கும் கோடாங்கிக்கு அட்டை கும்பை 8 வேணும், அதுக்கு 10 தேங்காய் வேணும் ஐயா. வேலப்பமார நாங்க அக்க பொருள்தான் அது சரியா 6 கோடி எடுத்து விட்ட 7 கிடா ஐயா. வேலப்பமார சுடுகாட்டு சாம்ப வேணும், உள்ளக்கர சாம்ப வேணும், வீட்டினுட சாம்ப வேணும், வீட்டினுட சாம்ப வேணும், எனக்கு வெள்ளை அடுப்பு சாம்ப வேணும், எனக்கு வெள்ளை அடுப்பு சாம்ப வேணும். ஏ அப்பா வேலப்பமார வாழாத குமரியா வலது காலு மண்ணு வேணும், கண்ணு கொட்டி இடது காலு மண்ணு வேணும் ஐயா. லெப்பமாரா லெப்பமார்களா நான் கேட்கணும்னு தவறா நினைச்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாதுப்பா. நான் கும்பிடும் தெய்வத்துக்கு கோடாங்கி குறி தொலங்கணுமானா அட்டை கும்பை 8 வேணும் வேணும், அதுக்கு 10 தேங்காய் வேணும், உலகர ஜாம்ப சுடுகாட்டு ஜாம்ப வேணும் வேணும் போ, வீட்டினுடைய ஜாம்ப வெள்ளை எடுப்பு ஜாம்ப வேணும், அறுத்தறி 6 சாவலு வேணும் வேணும், எடுத்து வெட்ட 7 கிடா கிடாய் வேணும், ஆளாத குமரி வலது கால் மண்ணு மண்ணு வேணும், ஈனாத கண்ணு குட்டி இடது காலு மண்ணு வேணும், எத்தனையும் தருவையானோ வாங்கி வருவேனப்பா வருவேனப்போ, சொல்லிடுவேன் லெப்பமாரு முன்னால இவரும் தான் சொன்ன போது நீரலப்ப வாவலப்ப மைதம்பி செலப்பையுந்தான் அள்ளி பணம் செலவு செய்து அத்தனை பொருளை எல்லாம் லெப்பமாரு வாங்குவாரா லெப்பமார்கள் வாங்குவாரா அடங்கிய குடி மைதண்டவ வாசலு லெப்பமார் வருவா வரக்கூடிய வேலை மக்கா மதீனா மைதம் பிச்ச வாசல் பொடிமரம் இருக்கும், பொடிமரத்தின் நிழல கண்டு அப்பனானமாயா பொடிமரத்தில் அமருவாரா கோடாங்கிய தூக்குவாரா கோடாங்கிய கோடாங்கிய தூக்கும் விக்கிரத்தை எடுத்து ஆதி மூல விக்கிரத்தை எடுத்து ஏலவர் விக்கிரத்தை எடுத்து வைத்தார் மாயாண்டி தலைமவா விக்கிரத்தை எடுத்து வைத்த சுடலை எடுத்து வைத்த முன்னாலதான் கொண்டு வந்த பொருளை எல்லாம் விக்கிரத்து முன்னால இந்த சுடலையவர் படப்பாக படைக்கார படப்பாக
உட்கார வச்சாரு. இருக்கார். எங்க அப்பன் தாமரை குளத்தான் மாயாண்டி அந்த லெப்பமார்களை முன்னால உட்கார வச்சு அவர் கும்பிடும் தெய்வத்தை கூப்பிடுதாரு கோடாங்கில. எப்படி கூப்பிடுதார் தெரியுமா? எப்படி அழைக்கார் அண்ணா? ஒன்னாவது கம்பளமே கம்பளமே அம்மா கம்பளமே வடிவாய குட்டி தாத்தா குட்டி ஜாத்தா அம்மா குட்டி தாத்தா அப்ப லெப்பமார்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. எங்க அப்பன் சொல்லல. என்ன சொல்றாரு தெரியுமா? ஏ ஐயா லெப்பமார்களா, ஏ லெப்பமார்களா, காத்தும் இல்ல கருப்பும் இல்ல கடவுள் மவன் குத்தந்தானே 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 அறுத்த பாண்டி வந்திருக்கான் வந்திருக்கான் அப்பா குத்தந்தானே ஐயா லெப்பமார்களா, ஏ லெப்பமார்களா, பியாய் கிடையாது பிஜாஜி கிடையாதுப்பா. கிடையாது கிடையாது போ. பேச்சி மவன் சுடல வந்திருக்காம்பா. வந்திருக்காப்பா லெப்பமார்களா. காத்து இல்ல கருப்பு இல்லப்பா. கிடையாது கிடையாது. கடவுள் மகனே கருத்த பாண்டிய வந்திருக்கான் போ. உங்க தலத்துக்கு வந்திருக்காம்பா. அப்ப லெப்பமார்கள் எல்லாம் கேட்கா என்ன கேட்கிறார்கள்? வந்திருக்கும் தெய்வத்துக்கு நாங்க என்ன பணி பார்க்க அந்த பணிகளை சொல்லுங்கள் என்று எங்க
ஐயா லப்பமார்கள் எல்லாம் கேட்கவும் கேட்ட போது தாமர குளத்து மாயாண்டி என்ன சொல்லுதார் ஐயா மண்ணா இருந்த வெறும் இருந்தா தெய்வோ மண்ணைய ஆட்டுதாரே ஆட்டுகிற வேளையில லப்பமார் பதறுதார ஐயாவ லப்பை மாறா வந்திருக்கும் தெய்வம் தானே அடங்காத சுடலதானே சுடலதான் வாசலுக்கு வந்திருக்கா மணிவிளக்கில் பிறந்தவர் தான் மாயக்கார மாயாண்டி முண்டமா பிறந்தவர் தான் பிறந்தவர் முண்டசாமி வந்திருக்கா கேக்குதப்பா அது கோபுரத்தில் ஒரு நிலை மரத்தில் ஒரு நிலை கொடவர வாசலே அது ஒரு நிலையம் கேக்குதா அல்லாவுக்கு முன்னா தனி நிலையம் கேட்க ஐயாவை லப்பமா ஒரு நிலையம் கொடுக்கலன்னா உங்களோட குடும்பத்தை நிறவயரா இருக்கவ உறவயரா ஆக்கிடுவான் உறவயரா இருக்கவ நிறவயரா ஆக்கிடுவான் உங்களோட கையா நல்ல நிலையம் மக்காவில மாறு மாயாண்டி சுடலையுந்தா ஆட்டத்தை போடுதாரே ஆட்டம் போட்ட வேளையில மகள் கூட்டம் எல்லாம் கையெடுத்து வணங்குதார ஐயா கொடங்கி அப்படி ஒரு பிச்சைக்காரன் வந்திருக்கானா வந்த தெய்வத்துக்கு நிலையம் போட்டு கொடுக்கலன்னா நிறவயரா இருக்கவில்ல குறவயரா ஆக்குவாரோ குறவயரா இருக்கல நிறவரா ஆக்கிடுவாரோ ஏ அது மட்டும் இல்லப்பா வேற என்ன அவருக்கு நிலையம் போட்டு நீங்க கொடுக்கலன்னா இந்த மக்காவை அழிக்கிறது நிச்சயம் என்று ஐயா சுடலை கொடாங்கியாருன்னு சொல்லும் போது அப்ப லப்பமாறு கூட்டம் எல்லாம் மாயாண்டி சுடலை கீத்தான் மைதாண்டவன் வாசலில ஏழு நிலையம் போட்டா நிலையம் போட்ட சுடலை கீத்தான் வெட்டி சுட்டு படப்பாரா சுருட்டு பிடி வப்பாரா சுருட்டு பிடி வைக்கும் போது
பிள்ளைக்குத்தான் யாராமங்கார ஆண் குழந்தை பிறந்துதானோ கொலை மாஞ்சாட்டி என்று யாரது காட்டிட்டார பெண் குழந்தை பிறந்துதானா அம்மாவோட பேரை சொல்லி பாத்துமா பிவி என்று பிவியே ஏகக்கால் மாயாண்டி பாலக்காடு சீமை ஆதி மலையாளம் ராமலிங்க கோடாங்கி என்று இப்படி பேரராமத்தை சொன்னார் ஐயா தாமரோத்தான் சொன்னார். அப்ப இந்த லப்பமார்கள் எல்லாம் இந்த கோடாங்கியை கண்டதும் கும்பிட்டதையும் குறுக்க அப்பேற்பட்ட புலையனுக்கு பேரு என்ன தெரியுமா? என்ன பேர் ஐயா? காளி புலையன் என்று பேர் கொடுத்தோ அந்த காளி புலையன் அமையா எப்பேற்பட்ட மை மாந்திரம் வச்சிருக்கான் தெரியுமா? எப்படி வச்சிருக்கா ஐயா? அண்ணா மச்சுக்கு தாய நீ வப்பா நீ வப்பா மேல கையில் எடுப்பான் மேல கையில் எடுப்பான் பரனுக்கு தாய நீ வப்பான் காளி என்ற பெரும்பலைய காளி என்ற பெரும்பலைய பாதாள மையெடுப்பான் பாதாள மையெடுப்பான் தாய நீ வப்பான் ஒரு மைய ஜிமிழ் எடுப்பான்
பெண்களை வாழ வச்சு பாப்பான் வாழ்ந்துகிட்டு இருக்க வேலை வாழ விட மாட்டான் ஓடியில நிக்க வேலை கோபுரமும் இழுப்பான் காளி அந்த பெரும்புலையே கண்ணிய கருவழிப்பான் கன்னி பெண்ணு சீரழிப்பான் நந்தமுனல் ஊரிலே 4 ஜாதி தெருவில மாந்திரத்திலே வல்லவனாகவும் மாந்திரத்தில் பெரியவனாகவும் அப்படி காளி பெரும்புலையனானவன் அந்த மலையாளத்தை மாந்திரத்தால் அடக்கி ஆண்டு வருகிறான் அப்படி ஆண்டுக்கூடிய மந்திரவாதிக்கு காளை புலையனுக்கும் புலக்கொடிக்கும் மைத்தொழிலே இருக்கும் போது மகளை அது இல்லை கரித்தொழில் இருக்கும் போது கை குழந்தை கிடைக்கல உறுதுமை இருக்கும் போது காளி போல எனக்கு ஒரு குழந்தை ஒண்ணு தெருவுக்குள்ள பழைய மாறும் பொலச்சி மாறும் படுக்கப்பாய் இல்லாதவா இன்னைக்கு 10 பிள்ளை பெற்றிருக்கா நம்ம பொலையனுட வளவுக்குள்ள இருக்க இடம் இல்லாதவா 21 பெற்றிருக்கா குடிக்கச்சம்பு இல்லாதவா நந்தம்புணல் ஊருக்குள்ள உருளி பிள்ளை பெற்றிருக்கா மலடி பட்டம் கேட்கலாமா மலையாளத்தில் வாழலாமா ஏ மன்னா காளி புலையா இந்த நந்தமுனல் ஒரு 4 ஜாதி தெருவுக்குள்ள தரத்து பெண்கள் எல்லாம் சம்பந்தம் கண்டிருக்காள தேவியான புலக்கொடியால் இதனால் இதுவரைக்கும் மாந்திரம் இருக்கின்ற பெருமை நினைத்தேன் ஐயா அந்த மாந்திரம் இருந்தால் மதலை கிடைக்காது மன்னா மாந்திரங்களை மறந்தாத்தான் சுவாமி மதலை கிடைக்கும் என்று புலக்கொடி சொல்லவும் சொன்ன போது காளி புலையன் சொல்லுகின்றார் என்ன சொல்லுகிறார் இது 7 தலைமுறையா படித்த மாந்திரம் அல்லவா இந்த மாந்திரத்தை மறந்தால் நமக்கு பணங்காசு கிடைக்காதம்மா அதனால் அஞ்சனமை அடுக்குமை சிமிழு ஹைகோர்ட் மாந்திரங்கள் இருந்தாத்தான் காளி புலையனுக்கு மதிப்பு உண்டம்மா ஏ மன்னாதி மன்னா காளி புலையா மாந்திரத்தை அழிக்கையானால் நமக்கு ஆளப்பிள்ளை கிடைக்காது என்று புலக்கொடி சொன்ன நேரம்
காளி புலையனானவன் மனைவி சொல்லை காதில் கேட்டு மாந்திரை அடைய கெட்டு எட்டின மையீக பூமிதானம் பண்ணுவா பூமிதானம் பண்ணும் போதே புலையந்தேவி புலக்கொடிக்கு பற்பநாதன் அருளாலே மகாதேவன் கிருபையாலே பகவதி அருளாலே புலையந்தேவி புலக்கொடியா அன்று மவ குளிமறந்தால் புலத்தி அன்றைக்கு கற்பமான மறந்து உலகாமை இருப்பாளா புலையந்தேவி போல கொடியா நங்கை மவ கொளி மறந்து நந்தம்புணல் ஊருக்குள்ள ஊருக்குள்ள நலிகைய மயக்கம் கொண்டா புலையந்தேவி பல கோடி 3 மாதம் 90 முழுகாம இருப்ப காளி நல்ல புலையந்தேவி புலக்கோடி பெண் கொடி 4 மாதம் குளி மறந்தே 4 மாதம் குளி மறந்தோ அழகிய மயக்கம் கொண்டா புலையந்தேவி போல கொடியா இருப்பாளா புலையந்தேவி போல கொடிதான் 9 மாதமா வலையாக துளருவார் காளி புலையனான தேவி புலக்கொடியானவ ஆமையோ படுத்தால் உறக்கமில்லை பாப்போட்டா தூக்கமில்ல இருந்தால் இருக்க மாட்டாள் இறந்தையா நடக்க மாட்டா அப்பேற்பட்ட பருவத்தில் இருக்கின்றால் புலையன் தேவியான புலக்கொடி ஆமையோ அப்படி கர்ப்பமுற்ற நாளையில் அந்த காளி புலையனுக்கு அது காக்காட்சி விளையிரு அடி தொலையில காலம் மழை பெய்யுதையோ காலம் மழை பெஞ்ச போதே காளி நல்ல பெரும்பலைய பார்த்து வளவுழுது மழை பெய்யும் போது பருத்தியது விதைச்சான பருத்தியும் பயிராகி பருத்திக்கு ஊடால பருவக்காலம் முளைச்சிருக்கு
முளைச்ச போது நாம மனைவியோ 9 மாசம் கர்ப்பம் கர்ப்பமாயிருக்காள மலவேளை பருத்தி வெள்ள பருத்திக்கு ஊடால் பருவ பழ முளைச்சிருக்க இந்த பொலக்கொடி வந்தாளானால் களை வெட்டி ஒரு நிறைய விட்டாளான மறுநாள் 10 ஆளை சம்பளம் போட்டு பருத்திக்கு களை வெட்ட வேணுமென்று காளி என்ற பெரும்பொலைய மலவேளையில் இருந்துதான் அரமனைக்கு ஓடி வந்த பெரும்பொலைய பொலக்கொடிய கூப்பிடுதான் ஏடி அம்மா பொலக்கொடிய மலவேளை காட்டுக்குள்ள பருவமழை பேஞ்சுதம்மா பருவமழை பேஞ்சதால பருவமழை பருத்தி வேலை ஆயிருக்கு பருத்திக்கு களையாது பொலக்கொடிய பருத்திக்கு களை வெட்ட வேணும் அம்மா நீ பிள்ளைய பேத்தை மறு வருஷாகும் இந்த நிறமாத்த சூலி பிள்ளைய பெறுவதற்கு முன்னால் மலவிளக்கு வர வேண்டும் என்று அந்த காளி பெறும் போல மனைவி என்று பாராமல் மலவிளக்கு கூப்பிடும் சொல்லுகிற பொலக்கோடி ஜூலி நெடும் பயணம் வரக்கூடாது ஐயா தலைப்பிள்ளை ஜூலி தாளாம்பு வாசகம் அல்லவா சாலையிலே வந்தால் கல்லு தட்டுனா போச்சு உயிருக்கு சேதம் வரும் என்று அந்த பொலக்கொடியா சொல்லும் போது ஆளி பெரும் போலைய மாரண மையெடுத்து மனைவியோட நெத்தியில பொட்டாக வச்சிட்டான வரலைன்னு சொன்ன வேணும் அந்த பொலக்கொடிய கூட வாரம்னு சொல்லுறாள வழக்கு பொடியாக வடக்கு தட்டு பொலியிலே கூப்பிடுதான் கூப்பிட்ட பொலக்கொடிக்கு இடுப்பறியுது குறுக்கறியுது அப்பேற்பட்ட பொலக்கொடியானவ ஏ மன்னா பெரும்பொலையா தலைப்பிள்ளை சொல்லி எங்க அழைச்சு வந்திருக்கிய ஐயா நம் பிள்ளைய பெறுவேனோ பிள்ளையோடு போறேனோ நம் மதலைய பெறுவேனோ மதலையோடு மாளு வேணும் என் மன்னான் அந்த முனில இருந்தால் எங்க எனத்தாறு சொந்தக்காரர்கள் அல்ல எனக்கு ஆறுதல் தேறுதல் சொல்லுவார்களே இன்னைக்கு மலை வேளையிலே நான் ஆதியத்தை சரளமாகவும் நான் அட்டாத்து கோரையாகவும் இன்னைக்கு நான் தனித்து நிக்கிறேன் ஐயா
என் நிலம மாறுத மாறுத சுவாமி நிறமாத்த சூலிக்கு அம்மோ எனக்கு மருத்துவம் பார்க்க யார் இருக்கா என்று காளி போல எனக்கு முன்னால புலக்கொடி கேட்கவும் கேட்ட போதே தன் மனைவிக்கு மருத்துவம் பார்க்கதற்கே மாந்திர மையெடுத்தான் மலையாள வெத்தலைகளை தடவி பார்த்தான் அந்த மாந்திரம் மையினாலே அந்த காளி போல என் குல தெய்வம் எசக்கியம்மா நீலி நெட்டூரா அதானே காளி போலையும் கும்பிடும் தெய்வம் தெய்வம் நீலி நெட்டூரா எசக்கியம்மா இவன் போட்ட மையானது எங்கே காட்டுது தெரியுமா? இங்கே காட்டுது ஐயா. அடடே நாங்கி நேரி தாலுகா நாங்கி நேரி சில்லாவில பைபாசு ரோட்டில பிளவக்கல்லு எசக்கியம்மா பிளவக்கல்லு அந்த சாலையில இருக்கா சாலையில இருக்க வேலை காளி பெரும்பொலைய மாந்திரம் ஐயா எசக்கிய கூப்பிட்ட மாவிழக்கி அந்தரத்தில் வாராளே அந்தரத்தில் அந்தர எசக்கியாக ஆகாயத்தில் வார போது அடங்காடு எசக்கியம்மா ஏ மலவேளையில் எடா பெரும்பலையா என்னை அழைத்த ஏ காளி புலையா என்னை அழைத்த விவரம் என்ன என்று எசக்கி முப்பந்தளத்து எசக்கி நந்தந்தளத்து எசக்கி அழகு திரு பழக நல்லூரை அம்மையப்பர் கோயில இருந்து பழக நல்லூரை கள்ளிப்பாலை கலந்து கள்ளிப்பாலை கறந்து பாலாக்கி வித்து பழக நல்லூரை அழிச்சு தலைக்க வச்ச பழவக்கல் எசக்கி நீ கூப்பிட்ட விவரம் என்ன என்று இங்க எசக்கியம்மா கேட்ட சொல்லுகிறான் பெரும் போல எந்தாயே மாதா அழைத்ததொரு விவரம் மனைவி என் கொலக்கொடி நிறமாத்த கெப்பினியா இருக்கா அந்த தலப்பிள்ளை சூழாக இருக்கும் கொலக்கொடிக்கு உன்னை மருத்துவம் பார்க்க அழைத்தேன் அம்மா என் மனைவிக்கு மருத்துவம் பாருங்கள் என்று ஆங்காரத்தில் சொல்லவும் சொன்ன போதே அப்ப பலவக்கல் எசக்கி சொல்லுகின்றார் என்ன சொல்லுதா அடே பெரும்பொலையா மாந்திரம் இருக்குன்னு மதம் அடையாதப்பா ஐகோத்து மாந்திரம் இருக்குன்னு அகம் பண்ணாத இந்த மாவிஷைக்கு சொல்லவும் சொன்ன நேரத்தில் மாந்திரமைக்கெல்லாம் பதறவே மாட்டேன் அவ என்னை மாதிரி ஒரு பெண் அல்லவா என்னை மாதிரி அவள் ஒரு தாய் அல்லவா மருத்துவம் பார்ப்பேன் பிறக்கும் பிள்ளைக்கு முத பேர் என் பேர் விடுவியா போலையா ஏ போலையா என்ன முத பேர் என் பேர் விடுவியா விட மாட்டியா விடுதம் போ அப்படி விடலன்னா ஆமா பிறக்கும் பிள்ளைகளை மாவோடு கொடியோடு பூஜை போடுவேன் என்று
எங்க பிளவக்கல் ஏழைக்கு பயமறுத்தவன் ஆமையோ அப்ப காளி கொலையே தாய ஆமா பிளவக்கல் ஏழைக்கு அம்மாவே அம்மாவே ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் உன்னுடைய பேரு பேரு விடுதேன் என்று அந்த மாவிடைக்கு சட்டிய வாக்கு வாங்கினார் வாங்கினாள் பல கொடிய கைப்பிடித்தா அளவில சோலையில மாமரத்தின் நிழலில்தான் நிழலுக்கு பல கொடியா அழைத்து வாரா ஏடியம்மா பல கொடிய அஞ்சாத மலையாத சஞ்சலங்கள் இருக்கும் அம்மா ஒரு பிள்ளை ஜூலிக்காரி அவற்றிரியம் இருக்கும் அம்மா கணிய பிடிக்கணுமே மூச்ச புறா அடக்கணுமே கொஞ்ச நேரம் சங்கடந்தா சங்கட நீ பெற்றெடுத்தா கொஞ்சலாமே பிளவக்கல் எழகிய ஆறுதல் சொல்லும் போதோ அரமம்மாவா பல கொடி அமரத்தின் நிழலுக்குள்ள முக்காணிய பிடிச்சிட்டா மூச்சையெல்லாம் அடக்கும் போதோ பாதம் கொண்டாள் வயர் வலிந்தார் இடுப்பறிந்தாமல் வயர் வலிந்தா அவன கொடியாய் அடிதொடியா வயர் வலிந்து கொடியால் வயத்தில்தான் குழந்தை பிறக்குடையாய் குழந்தை பிறக்கும் போது கல்லு எழக்கியவாய் குழந்தைய தூக்குதாள தூக்கும் போது கொடியா இருக்காள கொடியா இருக்கும் போது பாட்டி தூக்குதாள பாட்டி தூக்கும் போது தொட்டு வைக்காள தொட்டு வைக்கும் போது கையில் இருந்த பிள்ளையத்தான் ஆகாயத்தில் விட்டெறிந்தாள் ஆகாயத்தில் எரியும் போது பச்ச நல்ல மலளையத்தான் குழந்தையத்தான் ஆகாயத்தில் விட்டெறிந்தாள் குழந்தையானது ஆகாயத்தில் போய் அதருது அலருது அதரும் குழந்தைய பிளவக்கல் எஜக்கி கைக்கரணும் காட்டுதா ஆகாயத்தில் நின்ற பிள்ளை எஜக்கி மடிக்கு வருகிறது மடிக்கு வந்த பிள்ளைய தலைகளை தூக்கும் போது காளி பொலையனும் பொலக்கொடியும் அடித்து அதருதார்கள் ஏ பொலையா என்னை ஏமாத்த நினையாத பிறக்கும் பிள்ளைக்கு முன்னால பேர் விடுடா விடு பொலையா அப்படி
அப்படியே முன்னால நீ பேர் விடலையானா விடலன்னு வச்சுக்கோ, இன்னும் மறுபடியும் உன் பிள்ளை ஆகாயத்துல பிச்சை எறிவேன் எரியும் போ என்று பிளவக்கல் எஜைக்கு பயங்காட்டவும் பயங்கண்ட போது அப்பன் காளி பொலையனும் பொலக்கொடியும் பொலக்கொடியோ அந்த பிளவக்கல் எஜக்கினுடைய பேர தன்னுடைய மகளுக்கு மான் சோலையிலே பிறந்ததினால் மாவு என்றும் இந்த பிளவக்கல் எஜக்கி பேர் காலம் பார்த்ததினால் எஜக்கி என்றும் அந்த காளி பொலையனும் பொலக்கொடியும் தன் மகளான மதலைக்கு மாவிசக்கி என்று பெயர் கொடுத்தார்கள். அப்படி மாவிசக்கின்னு பெயர் கொடுக்கும் போது இந்த பெயர் வாங்கின பிளவக்கல் எஜக்கியானவாள் நான்கு நேரிக்கு பறந்து வந்தா ஆலமரத்திலே வந்து தங்கி இருந்தா அப்ப காளி பொலையனும் பொலக்கொடியும் அந்த பஜனல்ல மதலையத்தான் அழைத்து வாரம் பெரும் போலைய மகளையும் காட்டுதானே பொலையர்களும் பொலக்கோடியும் மலவேளையில் பிறந்த மகளுக்கு என்ன பேரு சூடியிருக்க என்று அந்த பொலையமார்களும் பொலச்சிமார்களும் கேட்ட போதே அப்ப மலவேளையில் பிறந்தவளுக்கு மகளே மாவிசைக்கு என்று பேர் கொடுத்தேன் என்று பழையமார் கூட்டத்திலே சொன்ன போது அப்ப பழைய மக்களும் பொலப்பொழிகளும் செல்லமவ பிறந்தாள் என்று பழையமார் கூட்டங்களும் பழச்சிமார் கூட்டங்களும் மகளழக பாக்கார தொழில் வருகுதையா அதிக தொழில் வந்த போது மகளான எஜகிக்கு பொது மண்டபம் கெட்டுவா நல்ல வடிதள பூஜாவடி எல்லாமவ எஜகிக்கு ரத்தினத்தால் மேடக மகளான எஜகிக்கு நல்ல வடிதளம் ஆட்களை